பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் நேரலையில் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட போகிறதாக பயங்கர சர்ச்சை எழுந்துட்டுருக்கு. இதை எதிர்த்து நம்முடைய தமிழக அரசு சட்டமன்றம் கூடும்போது கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றியிருக்கிறாங்க. அதை எல்லா கட்சிகளும் வரவேற்கக்கூடிய ஒன்று தான். இந்த நதிநீர் பங்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை யாருக்கும் மறுக்கக்கூடாது. அதுக்கு தனியாகவே சட்டம் இருக்குது. அதாவது நதிநீர் தாவா சட்டம் 1956 கீழே தடுக்கவே கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம எல்லாமே தனித்தனி மாநிலமாக இருக்கிறதுனால மாநில உரிமைகளை கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு மாநிலத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை எல்லாம் தடுக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இதை குறுக்க அணை கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்தில் விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதுலேயும் குறிப்பாக டெல்டா விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அதுதான் விவசாயத்தோட முதுகெலும்பு நம்முடைய தமிழகத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தற்போது தீர்மானம் இயற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலுமே இதை வரவேற்கக்கூடிய ஒன்று தான். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதனால் பாதிப்புகள் தான் வரும். அதனால் இதை மத்திய அரசு எந்த விதமான சுற்றுச்சூழல் அனுமதியும் இதற்கு வழங்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தமிழக சட்டசபையில் தீர்மானம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த தீர்மானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாவே அவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்ததாக இருக்குது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா தீர்மானம் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது. இதே தான் பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு திட்டம் சட்டம் இதை கொண்டு வரா இருந்தாலும் தமிழக சட்டமன்றத்துலேயும் சரி இது தீர்மானங்கள் அவசியமாக இருக்குது. அதே போல் உள்ளாட்சி அமைப்புகள்லையும் சரி, இப்போ நகர்ப்புற உள்ளாட்சியும் சரி, கிராமப்புற உள்ளாட்சிகளும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகத்தின் கீழே மக்களை கூட்டி மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்கள்கிட்டே வாட்சி காட்டி அந்த தீர்மானங்களை முன்மொழிஞ்சு பெரும்பான்மையான ஆதரவை பெற்று அதை நிறைவேற்றுவதற்கு சட்டம் உண்டு. ஸோ தீர்மானத்தின் வலிமை என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கிராம சபை தோறும் இந்த தீர்மானங்களை ஏற்றுவாங்க. தீர்மானம்ங்கிற பேரளவில் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் செயல்முறைக்கு வந்துச்சுன்னா உண்மையாலுமே நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியிலையும் சரி, பேரூராட்சியிலும் சரி, நகராட்சியிலும் சரி, எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டத்தில் கொண்டு வரக்கூடிய அதாவது நன்மைகள், அதே சமயத்தில் நம்ம இப்போ ஒரு கிராமப்புறத்தில் தேவையான ஒரு ஒயின் ஷாப் தேவையில்லாத ஒயின் ஷாப் வருது, இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுப்பதற்கும் நமக்கு தீர்மானம் போட்டு உரிமை இருக்குது. அது பெரும்பான்மையான மக்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் இதில் ஒரு உண்மையான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழக அரசு எங்களுக்கு இந்த இப்போ நதிநீர் பிரச்சனையை நீங்கள் உண்டு பண்ண வேண்டாம், இதில் மத்திய அரசு நீங்கள் குறுக்க மேகதாதுவில் அணை கட்டுறதுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காவிரி அதாவது கூட்டுக்குழு அந்த நடுவம் 2007 இதில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் 2018 உச்சநீதிமன்றமும் கூட இதில் கட்டக்கூடாது, அது இன்னொரு மாநிலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியும் கூட கர்நாடக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா தற்போது அணை கட்டுறதுக்கு தீவிர முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரா, நாங்கள் கட்டியே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இது உண்மையாலுமே நம்மளுக்கு ரொம்ப வருத்தத்துக்கூடிய ஒரு செயலாக கூட இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். தற்போது சட்டமன்றத்தில் கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை தாவேக அரசு முன்மொழிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு சந்தோஷம் கூட. நன்றி, வணக்கம்.